என் கலிஜரி காளிமுனி ஐயா. காளிமுனி ஐயா, கொஞ்ச நேரம் கோவானூர்ல உள்ள என் சமையனையும் தங்கச்சி சுந்தரவல்லியும் கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா உன் சொந்த குதிரை புறப்படுதடா உடமரத்தை விட்டு, நீ கொஞ்ச நேரம் விளையாட நேரமாச்சு. அலுயர விச்சருவா அலுயர விச்சருவா அட அசையாதுடா கிநாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா. கருப்பு உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பட்டா இடமணிய மேமாட்டு ஒத்த காலு சப்பானி அட ஒரு காலு நொண்டியடா. நீ படுத்தது கலங்கடியா பார்வ வார்த்தை இத்தி மரம் அலறுதடா. ஓடி வாடா. கொஞ்ச நேரம் கோவானூர்ல உள்ள ஜமையனையும் சுந்தரவல்லியும் கூட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல விளையாட நேரமாச்சு எந்திரி. கருப்பு வாத்தியாரே. ஹலோ 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 அடியா जगजननी सुगपानि कल्याणी जगजननी सुगपानि कल्याणी जगजननी सुगपानि कल्याणी जगजननी जननी शंकरी शंकरी परमेश्वरी कुमारी भवानी अम्बा शिव शंकरी परमेश्वरी पांड्य कुमारी भवानी अम्बा शिव शंकरी 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 परमेश्वरी वेद बदोतर
கல்யாணி என் தாயே நாட்டி வாழ்வினி உடைப்பாடு பரமருள் வாயம்மா நலம் தருவாய் தாயை மாற்றி விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாகனுமாய் தன்மையினால் கண்ணீர் பணிவில் கணிந்து விநாயகனே தீபவனே தீபவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே தீபவனே குணாநிதியே குருவே சரணம் குணாநிதியே குருவே சரணம் குறைகள் களைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றிலே வளமோ வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமோ வந்தாய் கனநாதன மாங்கனியை உண்டாய் கனநாதன மாங்கனியை உண்டாய் கதிர்வேலவனில் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே விதை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே விதை தீர்ப்பவனே விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்காமவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவே கில்லாடி ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சேன் பாரு நெஞ்சில்ல நாங்க ரெண்டு பேரு பிஞ்சில்ல அட்ட எங்கையும் போய் கொஞ்சல்ல டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டைடா டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்கா அம்மாவ வந்து நின்னா முன்னாடி
காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில இருந்து கோலம் போட்டு கையில் காத்துல சவுண்டு கட்டு நான் எழுந்தண்டா எழுந்து பார்க்கையில ஜன்னலை திறந்தண்டா கொஞ்சம் குமரிய கண்ணல பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா ஏ நண்பா முருகா நான் அவளை பார்த்தேன் கண்ண முட்டிக்கிச்சு காதல் வந்து ஊட்டிக்கிச்சு டாபு 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 டா டாபு டாட்டி டைடா டாபு 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 டா டாபு டாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமாவ வந்து நின்னா முன்னாடி மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரி எல்லாம் கலசு வாங்கி தந்த பகவான் கடையில் கட்பீஸ் வாங்கி தந்த கடலால படுத்து ஜாக்கெட்டு தைச்சது தேவி தேட்டர்ல கதை கொட்ட படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாபு 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 டா டாபு டாட்டி டைடா டாபு 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 டா டாபு டாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கமவே வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்ச பாரு நெஞ்சல்ல நாங்க ரெண்டு பேரு பிஞ்சல்ல அட எங்கைய போய் குஞ்சல்ல டாபு 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 டா டாபு லாட்டி டைடா 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 மாலி வந்து நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்து ஹலோ ஹலோ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிறுத்த கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சிரித்த கோமாளி வந்தேனுங்க ஐயா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஒரு விட்டு ஒரு வந்து உங்களை பார்க்க வந்த முங்க கூட்டம் குறையா இருக்குதுன்னா சிவன் ராத்திரி காரணமுங்க போதும் தம்பி இது போதும் தம்பி பேமெண்ட் கிடைச்சா அது போதும் தம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டம் பாடி அழகான கோமாளி வந்தேன்னு இந்த கோயில் கும்பிடக்கூடிய பங்காளி எம்பிடுத்தானா கோயில் பெரிய கோயிலா இருக்கு ஆளுகளை காணாம அப்போ ஒரு 10 ஜேசிபி முன்னாடி நிறுத்துங்கய்யா ஆளு இது ஒரு காமெடி இல்லடா அண்ணன் அசிங்கப்படுத்த வந்தியாடா ஜோக்குன்னு சொல்லல அண்ணே அதுக்குள்ள ஜோக்குன்னு நினைச்சிருக்கிறேன் அப்ப நம்ம மேல ரொம்ப இதா இருக்காண்டாவே இவன் விசிட்டிங் கடை வாங்கணும்டா ஏன்னா இன்னைக்கு சிவன் ராத்திரி என்னன்னு கூட தெரியாம எல்லாரும் ஜாமி புரியும் சிவன் என்று ஒரு நாள் மட்டும் உறங்கி ஓய்வெடுத்து கொண்டிருப்பார் அவருக்காக நம்மெல்லாம் கண்ணு முழிப்பதனால தான் இன்னைக்கு இது சிவராத்திரி சிவன் ராத்திரிக்கு கோயில் உள்ள ஆளுக பூரா சிம்படுங்காம கோயிலில் போய் கும்பிட்டு வந்துடலாம் சில பேர் காட்டுக்குள்ள கல்லை மட்டும் வச்சிருப்பாங்க எத்தனை பேர் கல்லை காணா ஜாமியா காணா தேடித்தான் கும்பிடணும் அதே மாதிரி எத்தனை தெய்வத்துக்கு நீங்க நேர்த்திக்கடன் போட்டாலும் உங்க குலசாமியை மட்டும் மறந்துடக்கூடாது குலசாமியினுடைய கடன் மட்டும் இருக்கக்கூடாது
நான் இன்ன வரைக்கும் நாடகத்தில் பேர் வாங்குறேன்னா என்னுடைய சாமியை அன்னிதனமும் விட்டு கொடுப்பதில்லை, வணங்குவதற்கு நான் மறப்பதில்லை. ஒரு உள்ளையும் கைதட்டல நான் கிளம்புறது நல்லது, எக்கோ வைக்கிறது நல்லது. உனக்கு அன்னை தந்தை தான் வணங்கி அருமை நல்ல பூனை குறுக்க போன பாட மாட்டேன். அருமை நல்ல கோவானூர் சபை வணங்கி கோவானூர் கிராமத்தில் என் கட்டழகி நமக்கு சமயம் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி, கொள்ளாத சமயம் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அமோய் அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி கோவானூர் கிராமத்தில் கட்டழகி நமக்கு சமயம் குடியிருக்கார் குங்கும பொட்டழகி. ஆமோ அருவாக்கு சொல்லி வச்சா கோவானூர் சமய ஏழ மக்களை வாழ வச்சா, நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா அருவாக்கு சொல்லி வச்சா, ஏழை மக்களை வாழ வச்சா, நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா. தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி, தரிசனமும் கிடைச்சது தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி. எனக்கு சமயவாஜலடி என் குங்கும பொட்டழகி, நமக்கு சமயவாஜலடி என் குங்கும பொட்டழகி. அமோய் எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ. அஞ்சு சட வரசி வர என் சுந்தரவள்ளிய மாட்டா அழகு சட தோரணையிட கிகாடு பறக்குதுடா. அஞ்சு சட வரசி வர சுந்தரவள்ளி அம்மா அழகு சட உனக்கு தோரணையிட கட்டவரம் தந்துருமா யசாமி, கட்டவரம் தந்துருமா யசாமி, கேட்டவரம் தந்துடுமா ஏசாமி, கட்டவரம் தந்துருமா சுந்தரவள்ளி அம்மே யசாமி. எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ. சாரட்டு வண்டி ஓட்டி கோவானூர் ஆதி கிழவை வளர்த்த காரிமாடு ரெண்டு ஊட்டி நமக்கு காரி மாட்ட ரெண்டா பூட்டி. சாரட்டு வண்டி ஓட்டி கோவானூர் ஆதி கிழவை வளர்த்து சாதி மாடு ரெண்டு போட்டி ரெண்டு சாதி மாடு ரெண்டு போட்டி. சாரட்டு வண்டி ஓட்டி காரிமாடு ரெண்டு போட்டி நமக்கு காரி மாடு ரெண்டு போட்டி. கால கருக்கலிலே 18ஆம் படிக்கா 18 லாடல்களையும் படிக்கட்டாக்கி ஆடறதுதா வாருவா. வாடா கருப்பு ஓடி வாடா டாய். அலுயர விச்சருவா அசையாது முடியருவா கருமை அசையாது முடியருவா. அழு இரவி தருவா அசையாது குடியருவா கருப்பை அசையாது குடியருவா. கெட்டவரம் தந்துருமா யசாமி, கெட்டவரம் தந்துருமா யசாமி, கேட்டவர தந்திடுமா ஏசாமி, கெட்டவரம் தந்துருமா யசாமி. அந்த 18 படியாந்த எனக்கு குலசாமி எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ. ஊரு தரண்டிருச்சு உள்ள கோவானூர் கிராமம் தாய் உள்ளயா இந்த சாமிகளை கும்பிட சிவன் ராத்திரி தினத்துல ஒத்துமையா
ஆயிருச்சு உள்ள ஒத்துமையே ஆயிருச்சு ஊரு திரண்டிருச்சு கோவாலூர் கிராமம் ஒத்துமையும் ஆயிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு இன்னைக்கு சிவன் ராத்திரிக்கு எல்லாரும் சாமி கும்பிட நாடு ரெண்டுருச்சு மாமா ஆமா ஏ மாமா நாடு ரெண்டுருச்சு மாமா நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா ஒரு நானே நானே படுதில்லே லேலோ நானே நானே படுதில்லே லேலோ நன்றி. கைதட்டினவங்களுக்கு நன்றி. விழா கமிட்டியார் மேலே வாங்கப்போ பொன்னாட ஓத்தணும்னு சொன்னார் இந்த ஐயா. அப்புறம் குளூருக்கு நீங்கள் வாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் சிரமப்படும். வாங்கப்போ வாங்கப்போ பூரா பூரா சொந்தம் வந்தேன். யாருக்கு போடுறேன்னா நடிகர்களுக்கு. வந்திருக்கும் நாடக கலைஞர்களை வரவேற்கும் விதமாக கோவானூர் இந்த ஸ்ரீ சமயன் ஸ்ரீ சுந்தரவல்லி அம்மன் கோவில் கும்பிடக்கூடிய இந்த உறவுகள் சார்பாக கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து எங்களை புகழாரம் சூட்டுகிறார்கள். துண்டு வர்றதுக்கு 3 நாள் ஆகும். ஒயிட் துண்டு எடுக்கக்கூடாது, கரை இதெல்லாம் பிடிக்கும். கலர் துண்டு போடுங்க, எந்த துண்டு வேணாம் போடுங்க. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது பாசமிகு அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனருமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. வேலைக்கு அண்ணன் வேலாம் கோத்தவமான வைவேன். ஹலோ ஹலோ, என்னாச்சு? ஆறுமணி சக்கரவர்த்தி டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் சமயன் கோயில் கங்கன் சார்பாகவும் பொன்னாடை அளிக்கப்படுகிறது. புதுகையை சேர்ந்த மிருதங்கோத்துவான் கே எஸ் சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. சந்திரன் வாங்கிக்கப்பா. ஆல்ரவுண்டு கேஆர் ராஜா கேஆர் ராசா அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. தாளம் சுப்பிரமணி தாளம் சுப்பிரமணி அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. யூடியூப் காரமங்கலம் முருகன் யூடியூப் காரமங்கலம் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. கொஞ்சம் மேடைக்கப்பா வாங்க. நீலகண்ட வல்ல வெதரில் பரு எதுக்குடா வேணாம் போட்டு வரலன்னா விடுவேன். டொங்காசு தெரியும். என்னண்ணே மாமாவுக்கு வெதர்ல காயமா? ஏன் போய் கவக்கம் போச்சு கலைச்சு பார்த்துட்டு வா. ஓ வேலை மாதிரி பாருங்க ப்ரோ. பெட்டிக்கார மாதிரி உட்கார சொன்னால் வரப்பு ஓட்டிட்டு தாளுக்கு கனையை முறிச்சிய மாதிரி உட்காந்துருக்கேன். சரி இப்போ டீ அப்பப்போ கொண்டு வாங்க. இப்போ டீ கொண்டு வந்து கொடுக்குறதே நாளைக்கு டீ செலவு மட்டும் 12,000 வரணும். அதை கணக்கு பண்ணிக்க. ரவுண்டாக ரெட்டப்படையாக இருக்கணும். இவன் நாடகத்தை எப்படியும் கெடுத்துருவான் போல. ஒரு மாதிரியா மண்ணை கலைக்கிறானடா. கண்ணு செவக்கதாடா. அடிச்சிட்டியா? ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வ. எது வேணா எதுக்கு வரையானே தெரியல. என் தம்பி தான் அங்கிட்டு இப்போ தள்ளி உட்காரா. தள்ளி உட்காரா. அண்ணே சொல்கிற கல்றா. தள்ளி உட்காரா. தள்ளி உட்காரியா விகுதியை போட்டோன்னா ஓதம் 2 டன்னு ஆகிப்போம். தள்ளி உட்கார. முன்னாடி உட்காந்துக்கிட்டு பெரிய ஒரு மாதிரி எதிர்த்து கொடுக்குறேன் எனக்கு பேர. அவங்க நினைக்கிறாங்க 2 டன்னுன்னா எப்போ சிரிச்சுக்கிறேன். எல்லாரும் சிரிக்கணும். கஞ்சா விடுவானா அவன் என்னத்த? ஏய் இருடா நான் ஒப்பமுட்டேன். பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான பாச நிறைந்த அன்பு உறவுகளே, இந்த தெய்வங்களை எல்லாம் சாமிகளை கும்பிடும் போது எவ்வப்போதும் என் தமிழன் ஒரு நாளும் சலித்தமில்லை. அதே மாதிரி தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகளை உலக நாட்டுக்கே பயங்காட்டின வீர தமிழர்களே, வீர தமிழச்சிகளே, விழா குழுவினர்களே, மைசெட்டு உரிமையாளர்களே, ஆபரேட்டர்களே, தம்பி கொஞ்சம் கையில் இறக்கி விட்றா. எங்கே ஏற்றிட்டு உட்காந்துருக்கேன் அந்த கறிக்கடையில் உட்காந்த மாதிரி. உங்களை அத்தனை பார்த்துட்டியா தம்பி? ஒரு டைலாக் சொல்லும் போது அதை விட்டு பேசணும். கண்டாளி மனே நகைச்சுவை பூரா கெடுத்துக்கிட்டு இருக்க. என்னைக்கு உன்னை புழக்க போறோம்? வாடா நல்ல வேலா. 200 இவனை 300 ரூபா வாங்குற வரைக்கும் உள்ள உடச்சு போடுறான். புல்லூர் காரடியான் வகைரா. சரி 200 ரூபா ஒன்று வந்துட்டேன். ஐயா அம்பளிப்பு கொடுக்குறது சரி. விழா கமிட்டி நீங்கள் கவுங்க ப்ரோ. வாங்கி கொடுங்க. நாளைக்கு ஏதாவது ஒன்று என்னை சொல்லக்கூடாது. ஆமாம் எல்லாரும் கொடுக்குறவங்க கொடுங்க. இன்னைக்கு என்ன வரப்போகுது?
இந்த காடு கரையில் என்ன காசு வச்சுருக்க போறீங்களா? ஆனால் என் நாடகத்திலேயே இவ்வளோ சுருக்கமான கூட்டம் இன்னைக்கு தான் பார்க்குறேன். இல்லாட்டா மாநாடு மாதிரி நடத்துவோம், பரவாயில்ல. இந்த இருக்கிற ஆள் போகாமல் கொஞ்சம் வேலிக்கரவில் வெட்டி அடங்கிப்போ. ஆனால் இன்னைக்கு நீங்கள் போக முடியாது. பூரா சாமி கும்பிட்ற ஆளுங்க தானே, வெளியூர் ஆளுகெல்லாம் கை தூக்குங்க. இப்போ அப்படி வீட்டுக்கு போங்க, உள்ளூர் ஆளுலாம் அப்படி வாங்க. ஏன்னா இந்த வாசம்தான் என் அண்ணன் தம்பி இல்லைன்னா நான் கிடையாது. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? ஒரு இதுவும் செய்ய முடியாது. கைதட்டு வாங்கி அங்கிட்டு போய் வச்சுட்டு போவாங்க. இவன் ஒரு பப்புனு மயிரன்னு போடுறாங்க, நோத்தமாக நம்மளை வயிறான்டா அப்படின்னு. ஏன்னா என் தம்பியை நீங்கள் பேசும்போது கூட அந்த இடத்துல எம்கேஆர்ன்ற ஒரு மனிதன் இருக்கிறேன்னு நினைத்து நான் பெருமிதம் கொள்கிறேன். ஒரு மனிதனை உலகத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவனை வணந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். இதுதான் உண்மை. அதே மாதிரி பொம்பளையால் ஊரம் ஆத்தா அதுக்கு சிந்தனை ஊரை வீட்டில் தான் இருக்கான். நாய் சோறு தின்றுச்சா, பிரிட்ஜில் வந்து லைட்டாக இது சுவிட்சை ஆன் பண்ணாமல் வந்தமே கட்டி சேர்ந்துருமே, சீரியலில் அவள் இழுத்துட்டு போனாலே என்னாச்சு, இவன் வெட்ட ஓங்குனானே அதோட விளம்பரம் போட்டாங்க, வெட்டுனானா அருவாளை துவஞ்சானா, பூரா இங்கே சாயம் கூட வருதுங்க, பூரா சிந்தனை. இங்கே வாரு ஏதா 2 பேரும் வளைய கடை வைக்க போறீங்களா மேடம்? என்ன விரிக்கிற? விரிச்சு உட்காரு. அவன் உட்காருது இல்லைன்னா அவனை மண்ணை வாரி தூத்தி விட்டு உட்கார் மேடம். ஏன்னா ஒரு அழகான ஒரு திருவிழா. இந்த நாடகம் வந்து 1 நாள் 2 நாள் 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பான்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் இந்த காரைக்குள்ள லாட்ஜ் வச்சுருக்காரு ஐயா, பேர் என்ன, SMK முத்துக்குமார் அண்ணன் தான் அது காரணம். அண்ணன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அன்பாளையத்துக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம்னே. அது செய்யணும், பார்த்து செய்ய போ. இன்னைக்கு 2 வய கருதறுப்புக்கு ஆள் வந்திருக்கு. மருதமணிலாம் பே இதாகிட்டேன், காரில் கிடக்கேன் தான் விரைச்சி. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு விரைச்சி கிடந்திருக்கேன். என்கிட்ட வந்து சொல்கிறேன், திருக்க கருவாடு 2 கிலோ இருக்கு வாங்கிக்கங்க. போய் பார்த்தா வீம்படுத்து கிடக்கேன். ஏத்தா முக்காடை எடுங்க தாய், பேனை போகக்கூடாமல் தடுத்து கிடக்கையா, முக்காடை எடுங்க. இப்போல்லாம் பனியே கிடையாது. சிவன்ராத்திரிக்கு முன்னாடி மழை பெஞ்சது இந்த வருஷம் தாப்பா. அதைத்தானே சொல்கிறீங்க, நோமனேன்ற என்ன பேஞ்சிருச்சு விடு. ஆடு மாடுக விலங்குகள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கணும். மனிதன் மட்டும்தான் பசிக்குது என்று நினைப்பவன் முட்டாள். நாம் வளர்க்கக்கூடிய வாயில்லா சீவராட்சி தான் உலகத்திலே நன்றி உடையது என்று சொல்லுவேன். இந்த டைலாக்கு கைதட்டு வரும்னு நினைச்சேன், வந்துருச்சு. ஒரு சாங் பாடிக்கிறோமா? பம்பா 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 நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசும் வந்து வாரம், இருமுடிய கலசம் வந்து வாரம், இருமுடிய தலசும் வந்து வாரம். அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டோம் வரோம். அந்த மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். மலைகளை போட்டுக்கிட்டோம் வரோம், அந்த மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை விறகுமலை 5 மலை. கொல்லிமலை வாலிமலை விறகுமலை 5 மலை. கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ விறகுமலை ஏ 5 மலை. 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. நீங்கள் 5 மலை
ஐயப்பன் உலகத்திலேயே உலக நாடுகளிலே மாலை ஓட்டு போகிற ஒரே ஒரு கடவுள்னா ஐயப்பன் தாப்பா. மற்ற ஜாமியை பூரா இப்போ நம்ம பிரிச்சுக்கிட்டோம். எல்லாருமே இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பூரா துடியானது தான். எல்லா தெய்வம் துடியானது. இங்கே சார்ஜை பிடிங்க இங்கே ஓட போகிறாரு மூய்க்கம்பளையா என்னன்னு சொல்ல. என்கிட்ட மட்டும் யாரும் கிராஸ் ஆகக்கூடாது. நான் மாடு மாறுதேன். இந்த மாடு வெளியே வந்துச்சுன்னா எங்கன பாயும்னே தெரியாது. இவன் என்னத்த தொகை ஏற்றி பேசியிருக்கியா, ஒரு மாதிரியாவே இருக்கியாடா. என்னடா ஓனர் அங்க ஓனரா அவங்களுக்கே தெரில வாரு ஓனர் யாராக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. காசு வாங்கினாங்களா என்னமோ. ஏன்னா மைசெட்டு போடுறது ஒரு பெருங்கொண்ட கலை. இப்போ எல்லா தொழிலுமே இளைஞர்கள் முன் வந்துட்டீங்க. இந்த மைசெட்லேயும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த தம்பிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடினா மைசெட்டு போடுற ஆளுகளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுவே இப்படி திருவுறானே பிள்ளையை கொடுத்தா ரொம்பவும் தெரியுறான்ட்டு குழி பொண்ணு வர வச்சிருவாங்கன்னு பயப்படுவாங்க. ஆனால் அந்த மைசெட்டு போடுறது உயர்வு உயர்வு. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அங்கே இருக்காங்க காவல்துறை அதிகாரி ஐயா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2ஆம் இடம் கிடையாது, உலக நாட்டிலே 2ஆம் இடம் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அதிகாரி தான். இதில் பூரா கைதட்டமாக இருக்கீங்கன்னா பூரா அவதாரம் கட்டின ஆளுங்க நிறையா இருக்குது. அதில் அவதாரம் எதுக்கு கட்டுற? தலைக்கவசம் வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தை வைத்து கொண்டு சாலை விதிகளை நீ பின்பற்றி சென்றால் காவல்துறை அதிகாரியா பொறுத்தளவுக்கு நமக்கு நண்பர்களே நண்பர்களே நண்பர்கள். பூரா சமாளிக்கிறது பூரா அவங்களுக்கு தான் தெரியும். பைக்கை ஓட்டிட்டு 100ல் வருவேன், காவல்துறை மறிச்ச உடனே நீர் கசிவு ஏற்பட்டுரும். அப்படியே கையிலலாம் இறக்குவாங்க. பெரிய டீசெண்டாக பதில் சொல்லுவேன். வந்துடுறா எங்கண்ணா பக்கம்தாங்கய்யா, லைசன்ஸ் இருக்கா? இருந்துச்சுங்கய்யா. நேற்று கிணத்துல குதிக்கும் போது சட்டியோட குளிச்சிருக்கே மாட்டேன். ஒரு வாரமாக கருது வண்டி ஓட்டி தெரிஞ்சிருப்பேன். கிணத்துல குதிச்சு விட்டீங்கய்யா, லைசன்ஸ் நனைஞ்சிருச்சியா. எங்கே ஓட? சிவகங்கையில் என் பொண்டாட்டி மாசமாக இருக்காயா. அதுக்கு அவர் என்ன செய்ய முடியும்? வளகாப்புக்கு வர முடியும். பிள்ளை பிறண்டு கிடக்குண்டுவேன், ஊசியை போட்டு தடுப்பு விழுந்துருச்சுட்டுவேன். கடைசியில் அவதாரம் போட்டுருவாங்க. அவதாரம் போட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவேன். போய் அங்கே யோசிப்பேன், 200 ரூபா வச்சுருந்தேன் சரக்கடிக்க, உண்ணாமல் திங்காமல் போச்சுன்னு கட்டிங்க்கு இப்படியே அலையுவேன். யார் வந்தாலும் அடுத்து அவன் போலீஸ் வேலை வைப்பேன். முன்னாடியே நின்றுக்குருவேன். ஒரு ஆள் கிராஸ் பண்ணும்போது சைஸாக கூப்பிடுவேன், மச்சான் எங்கே? சிவகங்கை ஜாமாங்க போகிறேன். என்ன மண்டையை தட்டுற? போலீஸ் பிடிக்கிறா மச்சான். அப்படியா? நான் நாளை பொண்ணை ஜாமான் வாங்கிக்கிறேன். அந்த ஆள் கிளம்பிடுவேன். அப்படித்தான் ஒருத்தன் 100ல் வந்துக்கிட்டு இருந்தவனுக்கு சிக்னல் காட்டியிருக்கேன். அதே ஆள் ப்ரோ விட்டுருக்கேன். அவன் காலை கருவல்ல விட்டு வீடு ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் பேண்ட்டை காணாமல் முண்டமாக நின்றுருக்கேன். அரைச்சி கை காலெலாம் அரைச்சி கட்டு போட்டு பெரியாஜிபத்தில் படுத்து கிடந்த நான் பார்க்க போயிருக்கேன். நீ நல்ல வண்டி ஓட்டுவியே, எப்படி விழுந்த? எல்லாத்தையும் ஓட்டுவே. செவனேன்னு ஆரம்பிச்சா வந்து யாரோ ஒரு கிருத்திரம் முடிச்சவன் மண்டையை காமிச்சா. வளைஞ்சே இங்கிட்டு டாட்டாஜி விட்டுட்டேன். சீம கருவில் கட்டினாலும் 200 தான் அவதாரம் கட்டியிருப்பேன். இப்போ 3500 வண்டிக்கு செலவு. எனக்கு வேற ஒரு கிட்னி முள்ளு குத்துனதுல இதாகிடுச்சு. ஏன்னா இப்போ காவல்துறை அதிகாரியா பார்த்து நீ எவ்வளோ வேணா போ, என் சிங்கங்கள் அதுதான். இன்னும் கவலைப்படாதீங்கய்யா. நீ போய் எவ்வளோ அழுகழுதாலும் இறக்கப்பட்டு விட்டுருவாங்க. இப்போ நீ வண்டி அப்படி படுக்க போடு, காலை இப்படி வச்சு ஓட்டு, பொண்டாட்டியை புடத்தில் வச்சுட்டு கூட ஓட்டிட்டு போ. ஒரே மிஷினு தான். கிச்சா 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 கிச். வண்டி வைக்கும் போது நொந்து போயிடுவேன். வண்டி 50,000த்துக்கு போகும், அவதாரம் மட்டும் 1.5 லட்சம் இருக்கும். அங்கேயே மண்ணெண்ணை வாங்கி ஊற்றி எரிச்சு விட்டு சாம்பலை பூசிட்டு போய் வீட்டில் விரதடு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நகைச்சுவையை கலந்த விழிப்புணர்வை அன்றைய காலத்திலே செய்தித்தாள்கள் மட்டும் இருந்த காலத்திலே மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்த்தவர் யாருன்னா நாடக கலைஞர் உள்ள கலைஞர்கள் தான். மேடை மூலமாக தான். எல்லாமே கவனமாக இருக்கணும் ப்ரோ. நீங்கள் எல்லாம் படிக்க போகும்போது வாத்தியாரை நல்ல ஆளாக நல்லா சொல்லி கொடுப்பாருலாம் பார்க்காதீங்க. போகும்போதே எவன் நல்ல ஃபிகரோ அதை கரெக்ட் பண்ணி சுற்றி எறும்பு சாப்பீஸை போட்டுரு. எவனும் போய் கடிக்காமல். அதுக்கு தானே போகிறாங்க. இந்தா முன்னு இருக்குமே, இந்தா பொண்ணே கிடைக்காது இந்த எத்து பல்லு முண்டை. அண்ணே எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலண்ணே. உனக்கா? ஆமாம். நொப்பத்தா சுடுகாட்டில் படுத்து கிடப்பா. அதை நாளாக கிளச்சிக்கிட்டு நெஞ்சில் நம்ம சூம்பிட்டு படு. ஏலே இப்போ எங்கேடா யாருக்கடா பொண்ணு கிடைக்குது? முதல்ல இங்கேருந்து அப்படி போட்டா ஏப்பா
அவன் 50 ஏக்கர் வச்சிருக்கேன், டிராக்டர் வச்சிருக்கேன். பெரிய ஆளுப்பா, மாடு கடமாடு 50 கிடக்கு, செம்பரியாடு 500 ரூபாய் வச்சிருக்கேன். பொண்ணை கொடுக்குறியா? கொடுக்குறோம்ங்க. அவங்கள்ட்ட சம்பந்தம் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். எப்போ? 35 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பூரா மண்டையில் மசுறு உதுந்து பூரா முடிகிடி இல்லாமல் இப்படியே திடுறேன். போய் போய் பெட்டி கடையில் ஜெயிச்சா கேட்பாங்க, ஏக்கா போயில இருக்கா? அது ரைடு. இப்போ பெட்டி கடையில் போய் மாப்பிள்ளை உரம் பொண்ணு கேட்குறாங்க, ஏக்கா நம்ம ஊரில் எதுவும் ஜெகநாட்டில் கிடைக்குமாக்கா? என்னதுடா? பொண்ணுதான். 2 உள்ள தாயும் 3 உள்ள தாயாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேக்கா. ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நானும் சீமக்கரில் மண்டி ஓட்டு இப்படி என்னதான் பண்ணுவாங்க? ஓகம் யாகம் வளர்ப்பேன். இங்கே வாடா. வேணும்னு ஏன் பெண்ணு கிடைக்கல அப்படின்னா, உலகத்திலே ஆண்களை விட பெண்கள் தான் பாசத்திலையும் நம்மளை வளர்ப்பதிலையும் கெட்டிக்காரவங்க யாருன்னா பெண்கள் தான், தாய்மார்கள் தான். முத்துவள்ளின்னு ஒரு தாய் இல்லைன்னா எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு உங்கள் மத்தியில் நாடக நடிகராக வந்திருக்க முடியாது. எங்கள் அம்மா வேறு. எங்கள் அம்மா படிக்கவெல்லாம் கிடையாது. கலியேரி வயக்காடு தெற்க களை எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் பள்ளிக்கூடம் அப்போ நரம்பு பைதேன், பயிர் அந்து போயிடும் 3 நாளில். இப்போ என்ன புஸ்தகம் கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்தில்? 4 புஸ்தகம் 3 புஸ்தகம். அப்போல்லாம் வந்து 1/2 டன்னு 1 டன்னு தான் லோடு மண் மாதிரி செமந்து வருவேன். அப்படியே மானாமரத பஸ் ஸ்டாண்டில் கள்ளப்பொறி வைக்கிற மாதிரியே வருவேன். இப்படா ஒரு வயக்காட்டில் விழுந்துடா. என்ன எங்கள் ஆத்தா களை எடுத்துக்கிட்டு இருக்க, நீ பேசாத கண்டாலிமா, காமெடியை கருத்து போடுவேன். நீ பேசவே வேணாம், மூடிக்கிட்டு இரு, உன்னை கொண்டே வருவேன். வாங்க போ, 200 ரூபா கொண்டு வராரு, வாங்க போ. இதில் ஒரு லிஃப்ட் வைக்கலாமா? சருன்னு வர்ற மாதிரி காங்கிரீட் மிஷினை கொண்டு வந்து வச்சுருவான். வாலி மொய்டா என்ன போ. சரி, யாருக்கும் தெரிய வேணாம். அப்படியே உள்ளே போனேன்னா ஆமாம், உள்ளே போனேன்னா ஒருத்தர் வைப்பேன், வாங்கிட்டு போயிட்டு. ஈனா மாசானம் சிவகங்கை சீமை எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 201 அன்பில் பங்களிக்கிறார்கள். எனக்கு பயந்து வருது. என்ன இதாப்பா டிரைவர், ஒன்னேத்தே வண்டி ஓட சொன்னோம். கொஞ்ச நேரத்தில் என் பேண்ட் கலர் தெரிஞ்சாடா. என்ன வாய்ஸ்ராது? மெதுவா சொல்ல முடியாதானே? எப்போ இந்த கடலை ஆமா அறவாக்கிட்டு போக போறேன். அப்ப சோக்க மறந்துட்டேனடா. சரி விடு, இன்னொரு பாட்டு பாடுவோம். ஹலோ 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 தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு நம்ம ராமேஸ்வரா, அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரம்பா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு மனு ஆற்றலையே உடைத்து காட்டி, அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, வெற்றிகளை குவித்தார் ஐயா, பெரும் பாசம் இது நம்மள்களாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தார் ஐயா, இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது அங்கே விண்மீது கனகே வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. மீது கனகேறினார், தமிழக மண் மீது புகழ்த்துவினார். அட சிவகங்கை அட தாண்டி போனா, அட மானாமதுரை அட பாத்தியனூர் பரம்பக்குடி அட சத்திரக்குடி அட கொஞ்சம் தூரம் அது டோல்கேட்டா கம்பி தூக்கிருச்சு, வண்டி கிளம்பிருச்சு. அட 4 ரோடு நேரா போவோம், பாம்பன் பாலம் இறங்கியாச்சு, ஆட்டோ குறுக்க வந்துருச்சு. அட தள்ளி போடா லெப்ட் சைடு பேக்கரம்பு
அப்துல் கலாம் ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். இங்கேதான்ப்பா உண்மையிலே தமிழர்கள் பூரா இங்கேதான் இருக்கீங்க. அப்படி கைதட்டணும். சாதி மதம் அப்பாற்பட்டு உலக நாட்டுக்கே பயங்காட்டி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது வேற ஒரு விதம். ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நம்மை போன்ற ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை பெருமை பெருமை. இந்த அப்துல் கலாமுக்கே கோலா ஓடுறேன் பாரு. அங்கே கொடுத்து தொலைடா கொடுக்குற. சரி 500 ரூபா கொடுக்குறேன். அவனை கோலாரத்தை வாங்கணும். சரியாமல் அண்ணன் பேசி விட்டேன்டா. அதுக்குத்தான் அண்ணன் பேசத்தானே செய்வேன். 500 ரூபா வச்சுருந்துருக்கேன். அவனை போய் குண்டக்கம் பண்ண எல்லாமே பகவானே ரஜன். அவன் பேசாத. அவன் தம்பி கொடுத்தா 500 வாங்கிட்டானா கொடுக்குறானா வாங்கப்போ. அப்போ நீங்கள் இங்கேயே உட்காருங்க. இப்போ ஒரு அண்டாவை கவுத்தி போயிட்டு வரீங்க. என்ன போ நீங்களே சொல்லு. சிவகங்கை சேர்ந்த தக்காளி வியாபாரி நாகேந்திரன் அவர்கள் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அணித்துண்பாக அன்பளிக்கிறார்கள். உண்மையிலே என் தம்பி எங்கே போனாலும் காசை கொடுத்துவிட்டு அவன் காசு இல்லாமல் தெரியுவேன். அப்படி ஒரு நல்ல எண்ணம். ஏன் தக்காளி வியாபாரம் பார்க்குறான்னா அவன் சுதாரிச்சிட்டேன். எப்படியும் கொஞ்சம் நல்ல தக்காளி உரம் இல்லாமல் இருக்கும். விலை ஏற்றிக்கிடுவான். இந்த வியாபாரத்தை விட்டு பீட்ரூட்டு கேரட்லாம் போய் பார்க்கக்கூடாது. தக்காளி தான். இப்போ விதைய பூரா வீட்டுக்குள்ளேயே ஊற வை. தக்காளி வியாபாரம் பார்த்து நீ அடுத்து பெருங்கொண்ட கடை வைக்கணும். அதை ரிப்பன் கட்டுறதுக்கு அன்னை வரணும். என்னை நீ யாருன்னு கேட்கணும். அவன் தீல் அடிச்சிட்டேன். ஏத்தா இந்த பொம்பளையால்தான் கேட்குறேன். இந்த தக்காளி விலை ஏறும்போது என்னத்தா வண்டிய தக்காளியை பூரா குழம்புக்குள்ளே போட்டு எடுத்து அலசி வச்சிருவியா? அப்போ தக்காளி கிலோ 300 ரூபான்னு சொல்லும்போது ஒரு ஒம்பளையும் வாங்கலை. பூரா புளிக்குழம்பு தான். புளிக்குழம்பு துவைய கஞ்சி தான். இப்போ வீடு விடா வந்தது கதவை தட்டி கெஞ்சுறாங்க. 6 கிலோ 100 ரூபாக்கா, 3 கிலோ 5 ரூபாக்கான்றேன். ஏய் ஒடிரு வேணாம். ஏற்கனவே இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு நேரத்திலே வாழ வேண்டும். விவசாயம் தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம். இன்னைக்கு படித்து விட்டு ஒவ்வொரு ஆண் மகனும் பெண் மகளும் அத்தனை துறையில் வேலை பார்க்கலாம் நீங்கெல்லாம். ஆனால் உங்கள் பாட்டை முப்பாட்டை சத்தியமா சொல்றேன், சமய நெறிய விவசாயத்தான் இருக்க வேண்டும். இல்ல அவன் என்னடா இது நாடகம் நினைச்சானா மஞ்சு ஓட்டு நினைச்சான். அவன் இழுத்துட்டு வாடா. ஏன்னு வாழை பிடிச்சி முறுக்கிற மாதிரி என்னை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு. அல்லோ சாங்கு தான். அல்லோ சார்பு துவர்ப்பு உப்பு. ஆடு வச்சிருந்தேன், மாடுகள் வைத்திருந்தேன், அழகு ரேசு வண்டி 12 வண்டி வச்சிருந்தேன், அரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல ஃபேமிலியில பிறந்தவன் என்று புத்ரு பேரு வச்சிருந்தேன். சிவகங்கையிலிருந்து திருப்பத்தூர் போற பைபாஸ் ரோட்டில் இடம் கிருன்னு ஏறுதுன்னு ஒரு 40 ஏக்கரை சுத்தி வெள்ளை பெயிண்ட் அடிச்சு கல்லை ஊண்டி கம்பியை போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட்டு கை கொடுக்கலைன்னா நகை வருஷம் கிராமுக்கு 5 ரூபா 6 ரூபா ஏறுதுன்னு ஒரு 150 ரூபாவை நகையை சேர்த்து வச்சிருந்தேன். இது பத்தாதுன்னு வட்டிக்கு விடணும்னு சிவகங்கை பக்கத்தில் வட்டிக்கு பூரா பேயா தெரிகிறாங்கன்னு ஒரு 1 கோடி ரூபாயை போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ஒரு ரூம்பை போட்டு 2 பேரை வசூல் பண்ண வட்டிக்கு விட்டு வச்சிருந்தேன். ஃபார்ச்சுனர் காரு 2 வச்சிருந்தேன், BMW 1 வச்சிருந்தேன், சாமான்சட்டு வாங்கிறதுக்கு ஒரு டாட்டாசி 1 வச்சிருந்தேன், குடும்பத்தோட டூரு போகிறதுக்கு ஒரு டூரிஸ்ட் வேணும் 1 வச்சிருந்தேன். இவ்வளோ காசு பணம் இருந்து வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி நைன்னு சொல்றான்னு காரக்குடி பக்கம் சைடா ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். ஆடா அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு, ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 பரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு.
அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி மோரத்தை களவாண்டு கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி மோரத்தை களவாண்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே அண்ணனுக்கு எந்த சரக்கு கிடைக்குதோ ஆண்டவா அதெல்லாம் குடிச்சு புட்டு உடலும் தாண்டா வெந்தது. 25 வருஷமா இந்த குடியை விட முடியாம வெறு வயிற்றிலேயே காலையிலேயே பல்லு விளக்காம கட்டிங்க போட்டு போட்டு சைடிஸ் இல்லாம பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு கம்பு கூட்டம் மோந்து வாத்தவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். ஆமா அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரச நெல்லு வச்சிரு நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். ஆனா அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு முத குடிச்சு பழகும் போது சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு கருப்பாடே. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ஆண்டவா ஒண்ணு போட்டு நோண்டவா தம்பிகளா. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பிறந்தா. ஆமா மேல பறந்தோ இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுவடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. யாரும் கேட்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. ஓட்டுன பைக்க வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. ஓட்டுன பைக்க வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. பொண்டாட்டி காலில விழுந்து 100 நாள் காசை வாங்கி பொண்டாட்டி கால விழுந்து ஒரு நாள் காச வாங்கி எல்லாமே சொன்னதெல்லாம் என்னதான் ஆச்சுடா. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகள மட்டும் கிடையாது. எனக்கு முன்னாடி இந்த சந்ததிகள்லாம் நல்லா இருக்கணும்னு நம்மளை எல்லாம் உருவாக்குன முப்பாட்டங்க சொன்ன வார்த்தைகளை சிவகங்கை மாவட்டம் கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே இந்த சிவன் ராத்திரிலிருந்து குடிச்ச ஆளுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு உங்க கூட பிறந்தவனா நினைச்சு உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன். நானும் ஒரு காலத்துல குடிச்ச வந்தேன். அப்படி குடிச்சுக்கிட்டு இருந்தா இந்நேரம் நான் மறைந்து 4-5 வருஷம் ஆயிரும்னு போஸ்ட் ஒட்டி இருப்பாங்க. அந்த குடியை விட்டதுனால தான் இன்னைக்கு ஒரு அன்பால என் கட்ட முடிஞ்சது. பெத்த தாயுதப்பை மனதை குளிர வைக்க முடிந்தது. அதனால நல்லவங்க பெரியவங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க. இந்த பய பாடும் போது இளைஞர்களுக்கு விழிப்புணர்வாக இருந்து அதில் 4 பேர் திருந்துவாங்கன்னு பெரியவங்கள்லாம் நினைப்பாங்க. ஆனால் தண்ணியை போட்டு வந்த லேசுவாசாக உட்காந்தாள் இந்த பாட்டை எதுக்கு இந்த மயிறு மையம் பாடுனேன். நாளை புண்ணாங்கிட்டு வரட்டும் நான் தூக்கி போட்டு போலப்போம்னு ஓத்தாங்கம்மான வந்தாலும் தாய் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும்னு மேடைக்கு சுத்தமா உதுத்து விட்டு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரச நெல்லு வச்சிரு நல்ல கூடம் 10 பேரை வச்சிருந்தேன். ஆனா அத்தனையும் போச்சு முடியாது நிலையா. ஒரு உள்ளையும் கைதட்டல. போதும்பா அவங்க கைதட்டு. நான் ரோசப்பட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ, நீங்களே சொல்லுங்க. நீங்க என்ன வைவீங்க? எஸ், சிவல்பட்டியை சேர்ந்த கருப்பையா பாண்டிமுனி சென்னை பூந்தமல்லி சந்தைப்பேட்டை கோகுல் ஹோட்டல் அவர்கள் 1001 எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அன்பளிப்பு அளிக்கிறார்கள்.
அங்கிட்டு நமக்கு தெரியாமல் யாரோ ஒரு நாடகம் பிளாக்கில் ஓட்டுறாங்கடா. கோயில்லையா? கோயில் அரசனூர் உசலம்பட்டியை சேர்ந்த வடிவேல் முருகன் தவமணி அவர்கள் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 201 அன்பளிப்பாக இருக்கிறார்கள். லாடலிந்தனை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் சாக தெரிஞ்சிடலாம். கட்டி பிடிச்சே சோழியம் முடிக்க தெரிஞ்சு. விக்கலை காணாமா? மிக்கல்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர். மிக்கல்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் என்ன சொல்லியிருக்காரு ஐயா? இவர் தான் முன்னாடியே ஐயா காணா. அப்பு வணக்கம் பு, வணக்கம் பு. அடுத்த வருஷம் பிரசிடண்ட் நிற்க போறியா? ஓட்டுக்கு 2000 கொடுத்தாச்சும் போடுவாங்க. நீ அன்பாளையத்துக்கு வா, உன்னை இதை ஆக்கிடுறேன். எதை ஆக்கணும்னு சொல்லல. பில்லூரை சேர்ந்த ஏ ராஸ் அவர்கள் ஆட்டோ உரிமையாளர் 101 எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அன்பளிப்பார்கள். அம்பளிப்படுத்தி பருவப்படுத்தி பொன்னாடி பார்த்து கௌரவப்படுத்தி அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. எக்கோ வச்சு நல்லா ஏத்துப்பா சார். ஒரு சாங் பாடிக்கிறேன். ஹலோ. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் லேசா கலங்கி நிக்காத, கோவானூர் பேரு சொன்ன புலி வதங்கம் பாரு. அவன் கோவானூர் பேரு சொன்ன புலி வதங்கம் பாரு. காட்டு வள்ளி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத, கோவானூர் பேரு சொன்னா புலி வதங்கம் பாரு. ஆமா கோவானூர் பேரு சொன்னா புலி வதங்கம் பாரு. சத்தி உள்ள ஜாமி ஐயா சமைய இருக்குதையா, சக்தி உள்ள சாமி ஐயா தமையே இருக்குதையா, சத்தி உள்ள ஜாமி ஐயா சமைய இருக்குதையா, அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு. ஆமா அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டும் புள்ளி வள்ளி வரைக்கும் கலங்கி நிக்காத, கோவானூர் பேரு சொன்னா புலி வதங்கம் பாரு. ஆமா கோவானூர் பேரு சொன்னா புலி வதங்கம் பாரு. கோபானூர் பேரு சொன்னா புலி போதுங்கும் பாரு. ஆமா கோபானூர் பேரு சொன்னா புலி போதுங்கும் பாரு. வீரமுள்ள மண்ணு ஐயா, சிவகங்க சீமா ஐயா வீரமுள்ள மண்ணு ஐயா, சிவகங்க சீமா ஐயா வீரமுள்ள மண்ணு ஐயா. தமிழ்நாடு போறா இன்னும் பேசுது இவங்க பேரா. ஆமா தமிழ்நாடு போறா இன்னும் பேசுது இவங்க பேரா. காட்டு வள்ளி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத, கோவானூர் பேரு சொன்னா புலி வதங்கம் பாரு. ஆமா கோவானூர் பேரு சொன்னா புலி வதங்கம் பாரு. பராசக்தி அதிரன் என் அன்பு தம்பி அதிரன் எங்க எங்க தம்பி 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 எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வழங்கி அன்பாலயத்துக்குள்ள மக்களுக்காக நிறைய தடவை அங்கே சாப்பிடக்கூடிய அரிசிகள்லாம் வாங்கி கொடுத்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி அதிரன் கைபேசி உலகம் விற்பனை மற்றும் பழுது நீக்கம் செய்யப்படக்கூடிய ஸ்தாபனம் இருக்குமிடம் சிவகங்கை கீழப்பூங்குடி இடையமேலூர். அன்பு உறவுகள் அதிரவன் மொபைல்
சர்வீஸ் தொடர்ந்து வாழ்க வாழ்க என்ற அன்போடு வாழ்த்துறேன். MKR வாழ்த்துக்கள் தம்பி. அதிரன் மொட்டனாக்கு ப்ரோ. என்ன கருத்திலும் பொன்னலாகுடியே சிவகங்கை மாவட்டம் கோபானூர் கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ சமயன் ஸ்ரீ சுந்தரவல்லியம்மன் கோவில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு மதிமரியாதைக்குரிய சிவகங்கை தாலுகா உயர்திரு காவல்துறை சார்பாக அவர் தலைமையிலும் கோவானூர் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் இவ்வளவு முன்னிலும் இந்த சாமியை கும்பிடக்கூடிய அத்தனை உறவுகள் அன்போடு ஆதரவோடு சுற்று வட்டாரத்திலிருந்து இந்த புண்ணிய மண்ணுக்கு வருகை தந்த என் சொந்த பந்தங்கள் அத்தனை பேர் ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதமன நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பக்கத்தூர எட்டத்தூர கிடையாது, அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த என் அன்பு வாத்தியா KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் வருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறா. குயிலினும் இனிமையான கோயிலவாணி பாட்டு கண்டு பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி. எந்த ஊருக்கு சென்றாலும் அடுத்த வருடம் இந்த வள்ளியை மட்டும் மறந்து விடாமல் கூட்டி வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேரும்புகள் வரக்கூடிய அன்பு அக்கா புதுகையை சேர்ந்த மங்கே கரசி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணி 3 பிள்ளை பெத்து விட்டான். எனது அன்பு மகன் சின்ன புத்ரு அதுக்கு மேல முயற்சி வேலை வாமப்பில் இருக்கேன். என்ன பண்ண காத்திருக்காங்க. என் அன்பு மகன் பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து சிறு வயதிலேயே உலகம் புள்ளா பேரும்புகளும் பெற்று வரக்கூடிய எங்களது மேலப்பட்டு மண்ணுக்கு சொந்தக்காரன் அஜித் குமார் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். 6 மணிய கலைவரசு எக்கோ குறை அவன் பேரை சொல்லும் போது எக்கோ போடாத. 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது. எத்தனை பிள்ளையை நீங்க வளர்த்திருப்பீங்க, உங்க வீட்டுக்காரங்கெல்லாம் கஞ்சி ஊத்திருப்பீங்க, நீங்களே சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இவனை மாதிரி யாருமே பிறக்க முடியாது. நல்லா எடுத்து சொல்லுங்க. 13 புரோட்டா, தோசை, ஒரு ஃப்ரை ரைஸ், ஒரு எக் ரைஸ், 4 பானிபூரி, வாழைப்பழம் 5 அம்புட்டி திண்டு விட்டு குசி விட்டு போவான் பரதேஷ் பையன். அண்ணே சிரிக்கிறாருண்ணே. நீ மூடு திங்கிறத அளவா திங்கணும். அன்னைக்கெல்லாம் தின்னுட்டு போயிருக்கேன். அவன் மயம் தாண்ட முடியல. திருப்பி போய் லிப்ட்ல ஏறி அங்கிட்டு போயிருக்கேன். கேவல பையன். ஐயா அடுத்த வட்டம்லாம் சேரு என்ன பண்றீங்கன்னா இவனுக்கு நல்லா இழுச்சு செய்யுங்க. பிளாஸ்டிக் சேர் மாட்டிக்கிருச்சு முண்டை சிமுண்டு முடிய நகாட்டிக்கிட்டே தெரியா. ஏய் ஒரு ஊர்ல முருகா உனக்கு தெரியுமில்லடா சேரில் என்ன உள்ள வந்து என்கிட்ட அழுகிறேன். என்னன்னே உன் நாடகத்துல எல்லாமே இருக்கும், இந்த ஊருக்கார எதுவுமே செய்ய மாட்டாங்க. என்னடா செய்யணும், கேசரி செய்யணுமா, அல்வா செய்யணுமா, ஓ பவரை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு சேர் வாங்கி கொடுன்ட்டேன். சொல்லாதுன்னு வேணாம் நகைச்சுவை நீ கெடுத்துக்கிட்டே இருக்க. அடுத்த நாடகத்தில் உன்னை செகில் அத்து போடுவேன். சொல்ல விடு. உண்மையை தானே சொல்றேன். என் தம்பிகளுக்கெல்லாம் தெரியணும்ல. இப்படிதான் என் தம்பியை ஊற உட்காந்துருந்தாக நான் வந்து சொன்னேன். தம்பியிலாட்டே இந்த குண்டு பையனுக்கு ஒரு சேர் எடுத்துட்டு வாங்கன்னு. அவங்க சிங்கம் உனக்கா உசுரை கொடுப்பான். சேர் தானே திகுத்துக்குன்னு கருவலுக்குள்ள உணாங்கி படக்குன்னு வந்துட்டாங்க. நாக்காளி சேர் தூக்கி போட்டு உக்காந்து என் பாட்டுக்க சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சாமி பாட்டு சொல்றேன். சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு நன்னாடு. சாமி 2 ஒம்பளை ஆடுது. இவன் ஆடிட்டேன். நான் சட்டாரும் ஒரு அறை விட்டு ஏன்டா முண்டை அங்கேதான் ஒரிஜினல் சாமி நீ என்ன மயத்துக்கு ஆறேன்னு இவனை சத்தம் போடுறேன். அப்புறம்தான் தெரியும். அவங்க தூக்கிட்டு வந்த சேரு ஒரு கிளவியை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகும்போது கொண்டு போயிருக்காங்க. உண்டைக்கு பேய் பிடிச்சி ஆடி இருக்கு. உனக்கு என்னடா வேணும்ட்டே எனக்கு அந்த OAP காசை எடுத்து கொடுன்றேன். ஏன்னா அந்த கிளவி அந்த இயக்கத்தில் செத்தவன். அதுல இருந்து இப்ப என் தம்பி எந்த சேர் நீங்க கொடுத்தாலும் மோந்து வாத்துறதே உட்காருவேன். கதம்பா வாடை வரதா, பன்னீர் தெளிச்சிருக்காங்களா, லேசு வாசா எதுவும் ஒட்டியிருக்கான்னு வாழ்த்துக்கள் ப்ரோ. ஏன்னா இவன் சிவசம்மதி அடைஞ்சிட்டேன். சாரி ப்ரோ, ராங் நம்பர். உங்களையும் காமெடிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இதுக்கு ஒரு 65 ரூபா தரேன் ப்ரோ. போடமானம் கட்டவளை. என் அன்பு தம்பி சிவன்ராத்திரி மட்டும் கிடையாது, நம்மள அத்தனை சுப நிகழ்ச்சிக்கும் சுப காரியங்களுக்கும் நம்ம கோயில்களுக்கும் குலசாமிக்கும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நம்ம இருந்தாலும் நம்ம என்ன வேணாலும் வாங்கி விடலாம். ஆனால் அதே மாதிரி தான் இவர்களிடம் நம்ம செல்ல வேண்டும். இன்னைக்கு இவ்வளவு அலங்காரத்திலே இந்த சமயனும் இந்த சுந்தரவல்லி அம்மாவும் நம்மளை காட்சி அளிக்கிறது காரணமே இந்த பூ மாலை தான்.
அந்த பூமாலை கட்டக்கூடிய புனிதமான தொழில் செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவன். வாழ்த்துக்கள் தம்பி, நீ நல்லா இருக்கணும். பூவை எண்ணி எண்ணி அளந்து வெட்டுறாங்கடா. பாசத்துக்குரிய அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்து போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க என் அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தா உன்னேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உன்னேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க பூமி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தால சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் தண்ணி சக்கரையாயினியும் ஆத்தா உன்னேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உன்னேளே ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேளதானே பண்ண பூஞ்சோளதானே கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேளதானே பண்ண பூஞ்சோளதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே கூடையாகும் பொன் சேலதானே பண்ண பூஞ்சோளதானே இரச்சல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலைக்கின்னும் சோக கதை புரியும் பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயம் பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை வரி மறந்து வச்சா ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க கோழி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும்
செத்தாலும் என்ன பொத்தரேனோ ஓய் செத்தாலும் என்ன பொத்தரேனோ ஓய் செத்தாலும் என்ன பொத்தரேனோ. சூப்பர்யா சூப்பர்யா, நீ தாண்டா தாய். நல்லா இருக்கணும். அம்மாவுக்கு ஒரு காப்பி வாங்கி தர மாட்டேன். கோவானூர் சமயனங்கோயில் பங்காளிகள் ஆறுமணி சக்கரவர்த்தி டி.ஆர். மணிகண்டன் அவர்களுக்கு கோவானூரை சேர்ந்த ஹலோ சமயனங்கோயில் பங்காளி அவர்கள் 501 அன்பளிப்பாக இருக்கிறார்கள். மெதுவாகவே பேச மாட்டியாப்பா. வீட்டில் சோறு தண்ணி கேட்கறது எப்படித்தானா? சோறு கொட்டுவோமா மிரண்டு பானைகளெல்லாம் அடிச்சு மாடு புடிமாடு சைக்கிள் ஒரு அண்டா விடுறா. மிருதங்க சக்கரவர்த்தி நல்லா. ஏன்னா மேடையில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மைக்கில் பேசுறதுக்கு ஒரு தைரியம் தெம்பு வேணும். அந்த ஒரு இதுக்காக நான் தலை வணங்குறேன் ஐயா. நீ அவசரப்படுத்த கை தரக்கூடாது. இங்கே உணர்ச்சி வச்ச பட்டியே கோபாலு எப்பா சீருது பாயுதுப்பா வாப்பா எப்பா நகைச்சுவை நினைச்சு பேசுவே, கெடுத்து விட்டுறாத இரு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிடை குமரன் கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். சந்திரா குஞ்சாணி பருப்பு வேகலே. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. உண்மையிலேயே நாடக உலகத்திலே இந்த ட்ரிபிள் என்றால் 3 ரவுண்டு. இது உங்களுக்கு பார்க்கும்போது என்னென்னு தெரியும், ஏதோ போட்டு என்னமோ போட்டு ரைஸ் முள்ள அரிசி அரைக்கிற மாதிரியே தெரியும். கறிக்கடையில் வச்சு இளங்குடி தனியாக போயா. என் அன்பு அத்தான் ட்ரிபிள் வாசிக்கிறதில் கெட்டிக்கார ஜாம்பவான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இந்த இளைஞர்லாம் லேசாக அடி லைட்டாக அப்படி சொல்கிற ஆற்ற அளவுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும், பண்ணுவீங்க நம்புகிறேன். புதுகை கே.ஆர். ராஜா அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். வாராளே தெருக்குள்ள 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 அவ வந்தாலே பாருக்குள்ள காருக்குள்ள Come on, ladies on the long. Okay, ready? Come on. மணிகண்டா என்ன தெரிகிறது?
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே சிறந்த முறையிலே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும் புதுகை சுப்பிரமணியன் அவர்கள் சீன் தாளம். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது பச்சேரி புவனேஸ்வரி ஆடியோஸ். பச்சேரி பச்சேரி புவனேஸ்வரி. பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா எங்க புவனேஸ்வரி மைசட். பச்சேரி சொந்த ஊர் ஊரெல்லாம் போட்டுதான் அதுக்கு புவனேஸ்வரி மைசட். இதுதாமா இது பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா. நீங்க வாழ்க வாழ்க புவனேஸ்வரி மைசர். நீங்க வளர்க வளர்க புவனேஸ்வரி மைசர். வாழ்த்துக்கள் தம்பி, தொடரட்டும். ஏன்னா அந்தந்த தொழில் அவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்களும் இதில் முன்னேறி அடுத்த வருஷம் ஓனருக்கு அப்புறம் நீங்கள் ஆளுக்கு ஒரு சட்டை வாங்கி வச்சு போடணும். ஆமாம், ஓனர் அவர் வாட்டுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம். சரிதானே? முன்னேறணும்டா. ஏன் அந்த மைக்கில் பேச மாட்டியா? பச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் எம் மெய்யானமூர்த்தி தமிழ் செல்வி MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 401 அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். இது என்ன எனக்கு 401? சரி, கடுகு உளுந்து வாங்க 100 ரூபாய் ஒதுக்கி இருக்குங்க. நன்றி 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 தேவா. கொட்டகை அமைப்பு மாறி சிவகங்கை மாறியவர்கள் அற்புதமான முறையிலே கொட்டகை அமைச்சிருக்காரு. பூராமே தட்டிதேன். ஆனால் இன்னும் வர்ற காலம்லாம் பாட்டை மூட்டையெல்லாம் பொழைச்சிக்கலாம்ப்பா. சில கொட்டகைக்காரெல்லாம் பூரா துணிதேன் கொண்டு போய் கம்மாயில் ஊற வச்சு துவைச்சு மறுபடியும் கட்டிக்கிற வேண்டியதேன். ஆனால் இவர் தட்டியில் அமைச்சிருக்காரு. மாறி அண்ணே சிவகங்கை வணக்கம். சிரிப்பு அழகி புன்னகை அரசி நாட்டிய தாரகை நடன சிங்காரி புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்சர் காமி. எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி. பாடி நான் பாடி சேர்ந்து முட்டா சிவஞ்சாடி. அரைச்சமாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ராம கதைய கேட்போமா, இல்ல வளைச்சு போப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அடி எம்மா 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 எம்மம்மா. அருமை அருமை. ஏன்னா ஒரு பெண்ணை ஒருத்தைய வர்ணிக்கிறான்னா ஒன்றும் முறையாக இருக்கணும், இல்லைன்னா அந்த பிள்ளையை ஒன் சைடாக லவ் பண்ணணும். உங்களுக்கு அந்த பிள்ளை என்ன வேணும்? என் கூட பிறந்த தங்கச்சி. கொஞ்சம் எங்கனை வந்து மண்டி ஓடுவேன், 2 அரை வர்றேன். பாட்டு தங்கச்சிக்கு பாட்டு பாடுறேன் பாரு அண்ணே. எம்மாடி ஆத்தாடி. அந்த பிள்ளைய உனக்கு தந்துச்சுன்னா சிவகங்கை அடை கடையில் போய் அடை வைக்க போறியா? என்னடா நாயனை ரொம்ப அடைக்குதடா. மண்ணு அடைக்குதா, அவர் தொண்டை அடைக்குதா? நான் பயந்தோனே. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி எங்களுடைய அண்ணன், மதுரை மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன். 6 கிலோ எலும்பும் 1/2 கிலோ செவரொட்டியும் 3.25 கிலோ சதையும் உங்களை எல்லாம் சிவன்ராத்திரி தினத்திலே சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு தாயக்கட்டையை வச்சுக்கிட்டு வாபம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் பப்பனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தமும் இந்த கைதட்டு இருக்க வரைக்கும் தான் எனக்கு எங்க அண்ணனுக்கு நாடகம் ஓடும். நீங்க கத்திக்கிட்டே இருக்கணும். கத்த கத்தத்தான் பேர் ஏறும். அதே உண்மை. நீங்க கத்தலைன்னா நாங்க 2 பேரும் வெள்ளாட்ட முழுக்க வாங்கி கேரளாவுக்குள்ளோட ஏற்றிடுவோம். நாடகத்தை காண வருகவர்கள்னு 2 கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். சமயன் கோவில் கும்பிடக்கூடிய பங்காளிகள் மற்றும் கோவானூர் கிராம பொதுமக்கள், சுற்றுவட்டார்ந்து வந்த பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே நன்றி நன்றி நன்றி.
நாடகத்தினுடைய அமைப்பாளர் என் பெயர் இருந்தாலும் இன்னைக்கு திறமை உள்ள மனிதர்களை உலக தமிழர்களுக்கெல்லாம் காய்ப்பது என்னவென்றால் யூடியூப் சேனல் தான். சிபி முத்து போன்ற எத்தனை பேர் இருக்காங்க. இந்த சிவகங்கை மாவட்டத்திலே தெரியும் தம்பி பரிதாபங்கள் கோபி, இப்படி உள்ள இந்த ஆட்கள் எல்லாம் தெரிய வைத்தது இந்த யூடியூப் சேனல் தான். அதை இந்த நாடக கலையை மென்மேலும் இவ்வளவு உயரத்துக்கு இத்தனை இளைஞர்கள், இன்றைய காலத்தில் இளைஞர்களுக்கு எத்தனை பொழுதுபோக்கு இருக்கிறது, அங்கேயும் கொண்டு போய் எங்கள் நாடக கலையை அவர்கள் கைபேசி கொண்டு சென்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் மண்ணில் மைந்தன் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள விழாக்குளம் பிள்ளத்தி, அதற்கு நடுவே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சிலே அருகாமல் நொச்சிகுல கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் வைத்த பசி எடுப்பதால் முடிக்கிறேன். நீ பொட்டு வச்சே தங்க கொடோ ஊருக்கு நீ மகுடோ எழுத்து வெட்டி இழுத்து வரும் சோரான தங்கரதோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி அதவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. என் அன்பு மச்சான் மேடைக்கு வருகை தந்து கொண்டு இருக்கிறார். மச்சான் வணக்கம் மச்சான். லாடனை சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர் சுப்பையா அவர்கள் பாபுனாக நடிக்கும் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து 1001 அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். மச்சான் சுப்பையா அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் மென்மேலும் ஒரு கட்சி பணி தொடங்குவதற்கும் நன்றி. நன்றி சித்தப்பு திருப்பவனம் சேர்மன் சேங்கமரம் சித்தப்பா சார்பாக நன்றி. சித்தப்பு பாப்பாரு டெய்லி நன்றி நன்றி. எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டாதான் காசு எப்படி சம்பாதிக்க முடியும். யூடியூப் போடலை, நீ எந்திரிச்சு போறியா அறைய வாடா. அவையவே இந்த ஊரே வெள்ளத்தில் வச்சா ஒருத்தர் மட்டும் அடுப்பு எரியலேன்னுட்டானா பகுமானம். ஏன்னா சிவன் ராத்திரி மருதமணி தான் ஒரே ஒரு விஷயம் தாங்க, மருதமணி அண்ணே வருவார். மருதமணி நீங்கள் சொல்கிறீங்க, மருதமணி என்னுடைய அண்ணன் தான். அவரால் என்ட்ரன்ஸு வர முடியாது. ஒரே விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு வந்து இப்படி பேசியோ பாடவோ அவரால் முடியாது. ஓப்பனாக சொல்கிறதுக்கு தான் நான் டான்ஸை சந்திக்கும் போது அண்ணன் வருவார். இவ்வளோ தான் உண்மை. நீங்கள் எத்தனை கற்றுனாலும் அது அண்ணன் தான். நான் எப்போ கம்பியை திறந்து விடுறேனோ அப்போ தான் கிளி வந்து நெல் எடுக்கும். அது வரைக்கும் அவன் கண்டங்கரவ பாம்பு சுருண்டு கிடந்த மாதிரி கிடக்க வேண்டியேன். போயிட்டு வரவா இன்றைக்கி சிவன் ராத்திரி. அதனால சிவன் மட்டும் கிடையாது, நாம் வழிபடக்கூடிய அத்தனை தெய்வத்துக்கும் இன்று ஒரு நாள் நாம் ஓய்வு கொடுப்போம். அதனால தான் நான் சாமியை அழைக்கலை. போயிட்டு வர்றேன். நன்றி வணக்கம். ஹலோ ஹலோ. கோவனூர் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத சமயன் ஐயா, சமய மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. கோவனூர் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத சமயன் ஐயா, சமய தத்துருமா இருக்கிறான் ஐயா, மக்களை எல்லாம் சமயம் காக்குறான் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா, அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா, அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா, கள்ளி சரி காளி முனியந்தா, கள்ளி சரி காளி முனியந்தா. கோவனூர் தங்கச்சி சுந்தரவள்ளிய பார்க்கத்தானே நிக்கிறேன் பாரையா. கோவனூர் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத சுந்தரவள்ளியா, சுந்தரவள்ளி தத்துரமா இருக்கிறாள் ஐயா,
கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகருப்பா 18 படிகருப்பா 18ஆம் படியா கோவானூருக்கு வந்துதான நேராச்சியா. கோவானூர் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத சமயனையா. சுந்தரவள்ளி சென்றுதான் காக்குறாங்க ஐயா. இங்க உள்ள மக்களுக்கு அரும்பு குறையா ஐயா. இப்பாடலை பாடாட்டி கோவானூரை சேர்ந்த சமயநங்கோயில் பங்காளிகள் மற்றும் கோவானூர் கிராம பொதுமக்கள் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 501 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். கோவானூரை சேர்ந்த சமயத்துறை தம்பியா என்ற குடும்பத்தார் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 201 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். பில்லூரை சேர்ந்த கல்கார் என்ற ராசு ஆட்டோ உரிமையாளர் 101 அன்பிற்காக அளித்து விட்டார்கள். அவர் பேரை சொல்ல மறந்து விட்டாச்சு. 101 ரூபா இல்ல கொடுக்கவே இல்லை. கேமரா ஓட்டி விட்டு வர்றான். ஃபைனான்ஸ் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. நாதம் என் ஜீவனே. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லோருமே இந்த சாமியோட அருளோடு நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன செல்வம் பொங்கி வலியணும். ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா. புது சேலை வாங்கி வந்தே உன்னை போதச்ச இடம் பாப்பதுக்கா. எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க. எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க. ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா. புது சீலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா. எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முடிக்க. எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது. அந்தவனம் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது. அந்தவனம் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே. கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா. புது சீலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே. கலங்கிடுவா பிள்ளை இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே. கலங்கிடுவா பிள்ளை இன்னும் சாவ கூட மறைச்சே. திருநீரு பூசின கை திருநீராய் ஆனதோ. திருநீரு பூசின கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதும். ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா. புது சீலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா.
பொறக்கலே என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கன்னத்தில விழுந்த கண்ணி கடவுள் மேல விழட்டும் ஏ கன்னத்தில விழுந்த கண்ணி கடவுள் மேல விழட்டும் ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அந்த மாதிரி பாட்டுல அது ராஜகுமாரி மாதிரி இருக்கேன்னு வாசிக்கிறாங்க. ராஜகுமாரி. ஹலோ, இந்த நாட உலகத்துல தானே உட்கார்ந்துருக்கீங்க. ஹலோ, அது என்ன வண்டல இருந்து தூங்கிக்கிட்டே இருக்கீங்க? என்ன தெரிகிறது? வாய முடியா முத. உங்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஏனோ தூக்கிட்டு வர. நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முத உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம். ஒரே கும்படா இருக்குது, பெரிய கும்படா. அண்ணே பையா, கண்ணமா அங்கடத்த போடுமா, தாக்குல உள்ளோட்டமா இருக்கணும். ஆரம்பிச்சிரோமா? கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனே, கண்ணிமைக்கும் நேரத்திலே கண்டி நீ கையில் வந்தா கடுத்து தின்னேனே, மோதி போறேன் நீ உன்னை ஒரு தடவை பார்த்ததில்லை, காது போறேன் நீ உன்னை காணாத பொழுதும் கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனே.
பிரியம்? ஐயோ என்னடா என்ன நீங்க பிரியம்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே எனக்கு வெக்கம் வந்துருச்சு. பாட்டுடா, நீ என் தங்கச்சி. உங்க மச்சான் வேற ஊரு போயிருக்காரு. என்னடா தொண்டது? என்னடா ஊரையா பார்க்கும்படி கல்யாணம் நான் ஒண்ணு மட்டும் ஒண்ணு பார்க்க பல கூட்டுக்களா நீ உற்சாகப்படுத்துற மாதிரி இல்ல, நீ பண்றதுல எனக்கு ஏய் சோடா புட்டி அறுத்து புடுவே வாயை விட்டு அடி சிரிக்கும் சிங்காரி எத்தனை அவர்தான் அனௌன்ஸ் பண்ணுவார் பேசாம சொல்லி டான்ஸா நடிக்கும் ஜெயபிரியா அவர்களுக்கு சமயனகோவில் பங்காளியின் சார்பாகவும் ஐயா கோவானூர் கிராமத்தின் சார்பாகவும் ஐயா. இளைஞரின் சார்பாகவும் பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. மூச்சு விடாம பேசுன அப்படி போற ஒரு அண்டா ஒரு சைக்கிள் மாடு புடி மாடு ஏய் யார மாடுங்கற மஞ்சள் இல்லையா அப்படி சொல்ல மாடு சென்னை கிடந்து கத்துது. எனக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாம் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்ப மாடு வருது ஓரமா ஓரமா அடி சிரிக்கும் சிங்காரி 100 ரூபாய்க்கு சில்லறை கோடு ஓ கண்ணத்தை பறிக்க விடு கண்ணிமைக்கோ நிறத்தில் காதல் கொண்டே நடி கண்ணானது எங்க ஆல்ரவுண்டுக்காரே மிஸ்டர் சோடா புட்டி எனக்கு கோவம் வந்துச்சுன்னா உங்க சாமான தூக்கி போட்டு நொறுக்கி முடியும் பாத்துக்கங்க. ஏமா நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? வண்டியில வந்ததுல இருந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க ஏமாமா நீங்க என்ன பண்ணீங்க அந்த பிள்ளைய? கத்திக்கிட்டே பக்கத்துல யோ யோ நான் ஆடுறத பார்த்தா நக்கலா தெரியுதா? நான் ஆடும்போது நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க? அப்புறம் நான் ஆடும்போது நீங்களும் சேர்ந்து ஆடுறீங்க. ஆமா நான் ஆடும்போது நீங்களும் ஆடுனீங்களே. நான் தண்ணி எல்லாம் போட்டு ஆடுறதே இல்ல. அது தண்ணியை போட்டு ஆடுறது எங்களுக்கு தெரியும். நான் அதை சொல்லல. அது இல்ல. அத நான் சொல்லல. இப்ப மட்டும் என்னமோ இது பண்ற மாதிரி வல வல இதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் வச்சு செய்யறேன். என்னங்க பண்றீங்க அண்ணேங்கிற? ஐயோ என்ன பண்றீங்க? நான் குதிக்கும் போது நீங்க தலைய வலிக்குது சொல்லுங்க. இல்ல இல்ல நீ ஆடும்போது காலை தூக்குறீல்ல? ஆமா மாமாவுக்கும் தூக்குது. ஃப்ராட் ஃப்ராட் சரி ஃப்ராட் 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 எக்கோ அடிக்குது. வலவலக்கும் மாலைகளே இடுப்புக்கு அழகானது மன்னவனே சத்திரம் ஒளிரோ கண்ணானது நீ என்ன சொல்லி நான் போறேன் எதுவும் நீயானது என்ன வேணா உனக்காக நினைச்சு அசப்போ எனக்கு அசிங்க பேசினா பிடிக்காது. டீசெண்டா பேசு. டிசிப்ளின் முக்கியம். இது டிசிப்ளின் தாமா. ஏதாவது பேசினா வேலையை விட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவோம் பாத்து. சொல்லி வை. இது இழுத்த காசு ஐயா நான் சொன்னதுக்கா? என்ன சொன்னே? இழுத்த காசு ஐயான்னு சொன்னதுக்கு. மண்டைகளே ஆளுகளே பாருங்க. அண்ணே தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? நடைய மாத்து. நடைய மாத்து. முக்காத ப்ரோ பயந்து வருது. ஏன் ப்ரோ நான் முக்கலையே ப்ரோ. நடைய மாத்து. நடைய மாத்து.
எனக்கு அப்படி ஒரு ரெட்ட சண்டை கூப்பிடுது நானே நான் வரேன் சுத்தம்மா. இப்படி பாடுறீ அதெல்லாம் நியாயமா? பாட்டு நான் உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி தங்கச்சிட்ட இப்படிதான் பாடுவியா? நீ பாட்டு பாடுற, நான் பாடி விட்டதை பாடுறேன். அப்படி பாடுற மாதிரி தெரியலையே. எங்க திரும்ப பாரு. ஒரு